Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. முடிவுக்கு வரதா அடுத்த நம்ம மனம் கவர்ந்த சீரியல். ஹீரோவும் ஹீரோயினும் சொன்னது இதுதான். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா சடனாக இப்படி ஒரு வீடியோ நான் போட வேண்டியதாகிடுச்சு. ஆக்சுவலாக இதை பற்றி தனியாகவே ஹீரோயின் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களோட அஃபிஷியல் சோசியல் மீடியா சேனல்லே. ஸோ அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எந்த சீரியல் தான் முடிய போகுது, எந்த சேனல் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எந்த சீரியல் முடிய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் நம்ம எல்லார் மனசுலையும் பெரிய இடம் பிடிச்ச பனிவிலும் மலர்வனம் சீரியல் தான். இந்த சீரியல் ஆக்ட்ரஸ் வினுஷா ஹீரோயினாக பண்ணுறாங்க, ஆக்டர் சித்தார்த் ஹீரோவாக பண்ணுறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேர் ஃபஸ்ட் டைம் இந்த சீரியலில் பேராக வந்தாங்க. சாயந்தரம் 6 o'clock பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டிஆர்பி கொஞ்சம் வரலை அப்படின்னு தான் சொல்லணும். பட் 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா 6 PM வர டிஆர்பி விட அதிகமாகவே டிஆர்பி வாங்கிட்டு இருக்கு. நல்ல சீரியல், நல்ல ஸ்டோரி ட்ராக் இந்த சீரியலுக்கு இருக்குது. ஸோ சடன் ஆக்ட்ரஸ் வினுஷா ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அவங்க என்ன டைட்டில் வச்சுருந்தாங்க அப்படின்னா பனிவிலும் மலர்வனம் சீரியல் முடிய போகிறதா அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் விளாக் வீடியோ மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நிறையா பார்த்தீங்கன்னா அவங்க சீரியல்ஸை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. 1 மணிக்கு டெலகாஸ்ட் ஆகுது நம்ம சீரியல், 6 o'clock டெலகாஸ்ட் ஆகுது. ஒரு நல்ல ப்ரைம் டைமில் டெலகாஸ்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம சீரியலுக்கு டிஆர்பி அதிகமாக கிடச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு நம்ம வினுஷா கேட்குறாங்க, மார்ச் மாதம் நம்ம சீரியல் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி ஈபி சொன்னார், அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த விஷயம் எனக்கு எதுவும் தெரியாது, எந்த நியூஸ் எனக்கு வரலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ சடனாக பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் சீரியல் முடியறதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. இவங்க என்ன இப்படி சொல்கிறாங்க, மார்ச் மாதம் ஒரு வேளை சீரியல் முடியுது அப்படின்னா நேரம் நமக்கு ஏதாவது நியூஸ் வந்திருக்கும், நியூ சீரியலோட ப்ரோமோ வந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் எனக்கு தோற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு வேளை ஃபியூச்சரில் முடிய போகுது அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நானுமே நினைக்கிறேன். சரி பார்க்கலாம், சீரியல் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி வேறு நியூஸஸ் எதுவும் எனக்கு கிடச்சி அப்படின்னா நான் கூட ஷேர் பண்ணுறேன். அப்படி இந்த சீரியல் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் இந்த சீரியல் எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்க, உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.